அப்ப இடுப்புல ஒரு பிள்ளை, கையில ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு தான் தர தரன்னு அது ஒரு ஓடணும். கொண்டாட்டமா தான் நம்ம இருந்தது. ஒரு தியேட்டருக்கு போறோன்றதே ஒரு அப்போ அந்த தாய்மார் வந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எம்ஜிஆர் படத்தை காட்டியே வளர்த்திருப்பாங்க. அதனால எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து பரம்பரை பரம்பரையா இருப்பாங்க. குலசாமி மாதிரி எம்ஜிஆர். பாட்டி பார்த்திருப்பாங்க, அவங்களோட அம்மா பார்த்திருப்பாங்க, அவங்க குழந்தை அம்மா போயிருக்கோம், அப்புறம் அவங்க பிள்ளை போயிருக்கோம், அப்புறம் இப்ப வரும்போது வேணா டிவிக்கு வந்திருக்கோம். ஒரு 3 பேர் பாட்டி, அம்மா, மகள் 3 பேரும் தியேட்டர்ல போய் படம் பார்த்தவங்க. அப்போ இந்த பிள்ளைங்க அந்த 12 வயசுல அந்த பையனுக்கு அம்மாவும் அப்பாவும் எம்ஜிஆர் ரசிகரா இருந்திருப்பாங்க, பாட்டி தாத்தாவும் எம்ஜிஆர் படம் பார்த்திருப்பாங்க, அவங்க மர்மயோகி பார்த்திருப்பாங்க, இவங்க அன்பேவா பார்த்திருப்பாங்க. எம்ஜிஆர் படம் ஆரம்பிக்கும் போது நல்ல நேரம் அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படி படங்கள் வந்திருக்கும். ஆக இந்த பிள்ளைகளுக்கு பிரெயின்லயே அந்த எம்ஜிஆர் பாட்டு அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பாடி பதிந்த இருக்கும். இன்னொன்னு இப்பவும் அதுக்கு 2 வயசு பிள்ளையே பாட்டு பாடுதுன்னு சொன்னா சித்தின்னு ஒரு படம், எம்.ஆர். ராதா நடிச்ச படம். அதுல அந்த சித்தி ரொம்ப நல்லவங்க. பொதுவா சின்னமான கொடுமைக்காரவங்க இருப்பாங்கல்ல, மாற்றாந்தாய், அதுல ரொம்ப நல்லவங்க. அதை வச்சுதான் இந்த இப்ப ராதிகா சித்தின்னு ஒரு சீரியல்லாம் எடுத்தாங்க. அதுல அந்த மூத்ததாரத்து பசங்க நிறைய குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க. அவங்க இப்படித்தான் எம்ஜிஆர் நம்பியார்ன்னு எல்லாம் விளையாடுவாங்க. அப்ப அந்த வயசுல வந்து அந்த பசங்க 7, 8 வயசு பசங்களே தங்களை வந்து எம்ஜிஆர் நம்பியார் அப்படின்னு இருக்கிறத பார்க்கணும். ஜெயலலிதா அவங்க பேட்டியில சொல்லி இருப்பாங்க, நானும் எங்க அண்ணனும் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போடுவோம், சோட் ஃபைட்டு, அதுல நான் தான் எப்பவும் ஜெயிப்பேன், பிகாஸ் ஐ எம் எம்ஜிஆர் அப்படின்வாங்க. அப்போ அந்த காலத்துல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எம்ஜிஆர்னா ஒரு ஹீரோன்றது 7, 8 வயசுலயே மனசுல பதிஞ்சிரும்.